ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தளபதி தொண்டர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஜேசன் சஞ்சய் அவர்களை தெரிஞ்சிருக்கும். நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுடைய சன் தான் ஜேசன் சஞ்சய். அவருடைய முதல் படத்தை வெற்றிகரமா இயக்கி முடிச்சிருக்காரு. அந்த படம் வர ஜூலை 31 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப ஜூலை 23 அன்னைக்கு ஜனநாயகன் படம் வரதுனால அன்னைக்கு அந்த படம் வருமானது ஒரு டவுட்டா தான் இருக்கு. மோஸ்ட்லி தள்ளி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டா அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. அவர் சினிமா ஃபீல்டுல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா அம்மா மற்றும் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்காரு. நான் ஒரு மூவியை டைரக்ட் பண்ணலாம்னு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க எல்லாருமே பாசிட்டிவா பதில் சொன்னாங்களாம். கண்டிப்பா பண்ணு அப்படின்ற மாதிரி உற்சாகலாம் படுத்திருக்காங்க. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிச்சா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது. அவர் ஒரு சினிமா ஃபீல்டு ஃபேமிலியை சார்ந்தவர்னு நமக்கு தெரியும். அவர் சின்ன வயசுல இருந்தே பல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாராம். அவருடைய அப்பா படத்துக்கு அப்புறம் மற்றும் பல படத்துக்கு போவாராம். நிறைய ஸ்பெஷல் பிரீமியர் ஷோக்கெல்லாம் போவாராம், போய் படத்தையுமே பாப்பாராம். இந்த விஷயம் இவருக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்டாவும் சந்தோஷமாவும் இருக்குதான். எல்லா வகை திரைப்படங்களும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. தன்னுடைய அப்பாவோட கடைசி படம் வர ஜூலை 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பல படங்கள் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. பல படங்கள் அவருமே ஸ்பெஷல் பிரீமியர் ஷோ வந்து பார்த்திருக்காரு ஜேசன் சஞ்சய். அவங்க ஃபேமிலிக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்குது. இப்போ இந்த படத்தை பாப்பாரான்ற ஒரு கேள்வியுமே இருக்குது, எக்ஸ்பிரஷன்றது இருக்குது. என்ன பொறுத்தவரை அவர் ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.